Hi friends, welcome to Aruna's Kitchen. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பீன்ஸில் ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சப்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், கறிவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய்பால் பவுடர், வெங்காயம், எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், உப்பு, தண்ணீர், பூண்டு, ஜீரகம், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ நம்ம பீன்ஸ் சப்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் கடாயை இப்போ அடுப்பில் வைக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 3 பூண்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்க போகிறேன். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பீன்ஸை இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. இனி இதில் 500 கிராம் பீன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இந்த பீன்ஸை நீங்கள் வெட்டாமல் இப்படி உடைச்சி விட்டுக்கங்க. இது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்படி உடைச்சி நம்ம செய்யும்போது. பீன்ஸ் வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் நான் சால்ட் சேர்க்க போகிறேன். இப்போ நான் பீன்ஸை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வேக வைக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதில் நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இவ்வளோத்தையும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். பீன்ஸு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழைய வேக விடாமல் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப மேஷாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்படி இந்த மாதிரி கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா வெந்தது தெரியும். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் தேங்காய்பால் பவுடர் சேர்க்குறேன். தேங்காய் நீங்கள் பூவாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இனி நம்ம நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த தேங்காய்பால் பவுடர் அந்த பீன்ஸோடு சேர்கிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். நம்மளோட பீன்ஸ் சப்ஜி தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மேஷாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சுவையான பீன்ஸ் சப்ஜி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.